காடு மேடாக கால்நடைகளோடு வாழும் தோழர்களே வணக்கம். உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கும் அமைப்பு தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு உங்களோடு இருக்கிறது. பல தலைமுறைகளாக நீங்கள் அனுபவித்து வந்த மேய்ச்சல் உரிமைகள் தடுக்கப்பட்டு பல இன்னல்களை சந்தித்து வருகிறீர்கள். ஆங்கிலேயர் காலத்தில்தான் காடுகளில் கால்நடை மேய்க்க கட்டணம் வந்தது. சுதந்திரத்திற்கு பிறகும் வனத்துறை கெடுபிடிகளால் உங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி கஷ்டப்படுகிறீர்கள். இது உங்களுக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதி. ஆனால் உங்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம், வன உரிமைகள் சட்டம் 2006. இந்த சட்டம் பாரம்பரியமாக காட்டில் நீங்கள் அனுபவிக்கும் மேய்ச்சல் உரிமைகளை அங்கீகரிக்கிறது. குறிப்பாக கால்நடை மேய்ச்சலுக்கான உங்கள் உரிமை இச்சட்டத்தின் பிரிவு 3 கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, சிறு வனப்பொருட்களை சேகரிக்கவும் நீர்நிலைகளை பயன்படுத்தவும் உங்களுக்கு உரிமை உண்டு. சரணாலயங்கள், தேசிய பூங்காக்கள் உட்பட எல்லா வனப்பகுதிகளுக்கும் இது பொருந்தும். நீங்கள் உங்கள் கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தால் உங்கள் உரிமை அங்கீகரிக்கப்படும் வரை உங்களை வெளியேற்றக்கூடாது. இந்த உரிமைகளை பெறுவது எப்படி? உங்கள் வன கிராம சபைக்கு அதிகாரம் உள்ளது. முதலில் உங்கள் ஊரில் வன உரிமைகள் குழு அமைக்கப்பட வேண்டும். உங்கள் மேய்ச்சல் உரிமைக்கு அந்த குழுவின் உதவியோடு படிவம் B-இல் விண்ணப்பிக்க வேண்டும். உங்கள் பாரம்பரிய மேய்ச்சல் பாதைகள், நீர்நிலைகள், நீங்கள் வணங்கும் இடங்கள் போன்ற ஆதாரங்களை காட்டலாம். வெறும் எழுத்துப்பூர்வமான ஆதாரம்தான் வேண்டும் என்று அதிகாரிகள் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த சட்டத்தின் மூலம் உங்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். மேய்ச்சலுக்கான காடுகளை பாதுகாக்கவும் நிர்வகிக்கவும் உங்களுக்கும் உரிமை உண்டு. பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். உங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுங்கள். தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் விவரங்களுக்கு கூட்டமைப்பை அணுகவும். தொலைபேசி 9677517899.